வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இதுவரை 8th சோசியல் சயின்ஸிலிருந்து வினா விடை வீடியோவை பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9th புக்கில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் புக்கை நம்ம வினா விடைய வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், 9th சோசியல் சயின்ஸ், சமூக அறிவியல். ஓகேங்களா, சயின்ஸை கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ஓகேங்களா, சார்லஸ் டார்வின் உயிரினங்களின் தோற்றம் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு. சார்லஸ் டார்வின் உயிரினங்களின் தோற்றம் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு 1859. கொஸ்டின் நம்பர் 2, சார்லஸ் டார்வின் மனிதனின் தோற்றமும் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு 1871. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஹெரோடேட்டஸ். 4, உலகின் மிக பழமையான அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? இங்கிலாந்து. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பொறுத்துக. பாருங்க, புலிக்கம் நாகப்பட்டினங்கிறது டச்சுக்காரர்களுடையது. அப்போ இ கமா. அடுத்தது மெட்ராஸு ஆங்கிலேயர், இ கமா. பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள், ஆ கமா. தரங்கம்பாடி டேனியர்கள், அப்போ ஆ கமா. அப்போ ஆன்சர் இ கமா இ ஆ கமா ஆ. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6, உலகின் மிக பழமையான அருங்காட்சியகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1677. அப்போ உலகின் மிக பழமையான அருங்காட்சியகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1677. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 7. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7, சிம்பன்சி இனத்தின் மரபணுவை எடுத்து ஆய்வகத்தில் ஆய்வு செய்ததில் அதன் பண்புகளில் மனித இனத்துடன் எத்தனை சதவீதம் ஒத்துள்ளது? ஓகேங்களா, 98%. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. பாருங்க, இவற்றுள் சரியான கூற்றினை தேர்வு செய்க. 1, மனிதனின் மூதாதையர் ஹோமோபியன் என்று அழைக்கப்படுகின்றன. சரி. இவர்களின் தோற்றம் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. சரி. அப்போ ஆன்சர் 1,2 சரி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 9. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. பாருங்க, கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா, நமக்கு நெருக்கமான மற்றும் தற்போது வாழும் உயிரினம் எது? நமக்கு நெருக்கமான மற்றும் தற்போது உயிர் வாழும் உயிரினம் எது? ஓகேங்களா, சிம்பனி மிக்சிமி சிம்பனி. ஆன்சர் ஆ மற்றும் ஆ. ஆன்சர் சி. அடுத்து 10வது, ஆக்சிலின் என்ற கை கோடாரி முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ஏ, பிரான்ஸு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11, ஆக்சிலின் கை கோடாரி இந்தியாவில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஓகேங்களா, சென்னைக்கு அருகில் கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேசம். இவை அனைத்தும். ஆன்சர் டி, இவை அனைத்தும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12, லாஸ்கா பாறை ஓவியங்கள் மேற்கு பிரான்சில் உள்ள இது எத்தனை வருடங்களுக்கு பழமையானது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? 17,000 வருடங்களுக்கு பழமையானது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13, பிறை நிலப்பகுதி என்று அழைக்கப்படுவது எது? எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனா, ஈராக். ஓகேங்களா, ஆன்சர் இவை அனைத்தும். 1863 சர் ராபர்ட் புரூஸ் இந்தியாவின்
முதல் பழங்கால கருவியை எங்கு கண்டுபிடித்தார்? பல்லாவரம். ஆன்சர் ஏ, பல்லாவரம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. தமிழகத்தில் கொஸ்டின் நம்பர் 15. தமிழகத்தின் முதலாக மண்பாண்டங்கள் மற்றும் வேளாண்மை செய்வதற்கான சான்று எங்கு கிடைத்தது? பையம்பள்ளி. ஆன்சர் ஆ, பையம்பள்ளி. 16. பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் தோற்றம் மனிதனின் நேரடி முன்னோர் டேஸ் ஆவார்? பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஸ் ஆவார்? ஹோமோ செப்பியன்ஸ். ஆன்சர் ஆ, ஆன்சர் ஏ, சோமோ செப்பியன்ஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. 1 பில்லியன் என்பது எவ்வளவு? கொஸ்டின் நம்பர் 17. 1 பில்லியன். கொஸ்டின் நம்பர் 17. 1 பில்லியன் என்பது எவ்வளவு அப்படின்னா 100 கோடி. ஆன்சர் ஏ, 100 கோடி. அடுத்தது 18. ஸ்டோன் ஏஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொல்? ஆன்சர் சி, கற்காலம். ஆன்சர் சி, கற்காலம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 19. எகிப்தின் நன்கொடை என்று நைல் நதியை கூறியவர்? எகிப்தின் நன்கொடை என்று நைல் நதியை கூறியவர்? ஹெரோடோட்டஸ். அடுத்து 20. பதப்படுத்தப்பட்ட மம்மியின் இறந்த உடலை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் உப்பு? ஓகேங்களா? நாட்ரன். ஆன்சர் சி, நாட்ரன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. எகிப்தில் பயன்படுத்தப்படும் மம்மியினை அடைக்க பயன்படும் சவப்பெட்டியின் பெயர்? சார்கோபோக்ஸ். 22. பேப்பர் என்ற சொல் டேஸ் என்ற தாவர பெயரில் இருந்து பெறப்பட்டது? பாப்ரஸ். ஆன்சர் ஏ, பாப்ரஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. சுமேரியர்கள் யூனிஃபார்ம் என்ற டேஸ் வடிவ எழுத்து முறையை உருவாக்கினர்? ஓகேங்களா? முக்கோண எழுத்து முறையை வடிவ எழுத்து முறையை உருவாக்கினர். 24. உலகின் முதல் காவியம் என்று அழைக்கப்படும் காப்பியம்? ஓகேங்களா? கில்கா மேஸ். ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. உலகின் முதல் இராணுவ அரசாக கருதப்படும் இராணுவ அரசு எது? அசிரிய பேரரசு. 26. சென்னை நிறுவப்பட்ட ஆண்டு? 1639. அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 27. சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுவது? மஞ்சள் ஆறு, ஹாங்கோவா ஆறு. ஓகேங்களா? ஆன்சர் இவை இரண்டும். ஆன்சர் இவை இரண்டும். சீனாவின் முதல் பேரரசாக கருதப்படுபவர் யார்? சீனாவின் முதல் பேரரசர் கருதப்படுபவர் யார்? ஹி வாங்கடி அரசர். ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 29. பேண்ட் மற்றும் டெரகோட்டா என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் கலை சொல்? ஓகேங்களா? சிறு குழு, சுடுமண் சிற்பம், அதாவது பொம்மை. ஆன்சர் டி. ஓகேங்களா? அப்போ பேண்ட் மற்றும் டெரகோட்டா அப்படிங்கிறது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லு சிறு குழு அல்லது சுடுமண் சிற்பம் பொம்மை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 30. டேஸ் என்ற வரி வடிவத்தில் தமிழ் மொழி தமிழ் மொழி முதலில் எழுதப்பட்டது? ஓகேங்களா? தமிழ் பிரம்மி. ஆன்சர் டி. இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 1878. அடுத்த கொஸ்டின் நம்பர் 32. பழங்கற்கால பொருள்கள் மற்றும் கலை கருவூல சட்டங்கள் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1972. 33வது கொஸ்டின். சங்க காலத்தில் ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் டேஸ் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றது? ஆன்சர் பி, கோவை.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 34. தமிழகத்தில் டேஸுக்கு மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிரமி கல்வெட்டுக்கள் குகைகளில் மற்றும் கற்பாறைகளில் காணப்படுகிறது. அப்போ 30க்கு மேற்பட்ட இடங்களில். 35. புள்ளிமான் கோம்பை என்ற இடத்தில் எந்த ஆண்டு தமிழ் பிரமி எழுத்துக்கள் கல்வெட்டுக்கள் உடன் ஒரு அரிய நடுக்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? 2006. அடுத்த கொஸ்டின் நம்பர் 36. அடுத்த கொஸ்டின் நம்பர் 36 பாருங்க. மௌரியர் ஆட்சி திறமை பொருளாதார கூறும் நூல். மௌரியர்களின் ஆட்சி திறமை பொருளாதாரம் குறித்து கூறும் நூல் அர்த்தசாஸ்திரம். ஆன்சர் ஏ, அர்த்தசாஸ்திரம். 37. அசோகரின் கல்வெட்டுக்களில் பயன்படுத்திய வரி வடிவத்திற்கு டேஸ் என்று பெயர்? அசோக பிரம்மி. கொஸ்டின் நம்பர் 38. பொறுத்துக நாடு மற்றும் நாடாளுமன்றம். ஐக்கிய அமெரிக்க நாடு, ஓகேங்களா, அங்கே காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து பிரிட்டனுக்கு பார்லிமெண்ட்டு. ஜப்பானுக்கு டயட். இஸ்ரேலுக்கு கெனஸ்ட். அப்போ இ. அப்போ ஆன்சர் இ. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 39. இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்சம் என்ற நூல் டேஸ் மொழியில் எழுதப்பட்டது? பாலி மொழி. 40. பெரிப்ளஸ் என்றால் டேஸ் என்று பொருள்? கடல் வழிகாட்டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 41. பியூட்டிகேரின் அட்டவணை என்பது ரோமானிய பேரரசின் டேஸை குறித்து விளக்கமான நிலவரைபடங்கள் ஆகும். சாலைகளை குறித்தும் விளக்க நில வரைபடமாகும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. சங்க காலத்தில் அகத்திணை என்பது எதை பற்றி கூறுகிறது? காதல் வாழ்வு, குடும்ப வாழ்வு. அப்போ ஆன்சர் ஆ மற்றும் ஆ. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. நாடு செலவாணிகளின் பெயர்? சீனாவில் பார்த்தீங்கன்னா யுவான்னு சொல்லுவாங்க, அதனுடைய நாணயத்து பேர். சவுதி அரேபியாவில் ரியால். ஐரோப்பிய ஒன்றியத்தில் யூரோ. மலேசியாவில் ரிங்கிட். அப்போ ஆன்சர் ஆன்சர் சி. டேஸ் வருவாயை தள வருமானம் என்று அழைக்கப்படுகிறது? சராசரி வருவாயை தள வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. பாருங்க. கொஸ்டின் நம்பர் 45. யாருடைய கல்வெட்டுகளில் கேரள புத்திரர் என்று குறிப்பிட்டுள்ள சேர தற்காலத்தில் கேரளத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியை ஆட்சி புரிந்தனர்? அசோகர். ஆன்சர் ஏ, அசோகர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. கொஸ்டின் நம்பர் 46. போர்ச்சுகீசியர் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, போர்ச்சுகீசியர் அப்படிங்கிறது கோவா. அப்போ இ. தான்சன் அக்பரின் அரசவையில் இருந்தவர்? இ. பட்டு வளர்ப்பு வங்காளம். அங்குவாட் கோயில் எங்கே இருக்குதுன்னா கம்போடியாவில் இருக்குது. மாவட்டம் என்பது கோட்டம். மறுபடியும் பாருங்க. போர்ச்சுகீசியர் அப்படிங்கிறது கோவா. தான்சன்ங்கிறது அக்பருடைய அரசவையில் இருந்தவர். பட்டு வளர்ப்பு வங்காளம். அங்குவாட் அப்படிங்கிறது கம்போடியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில் தான் அங்குவாட். மாவட்டங்கிறது கோட்டம். அப்போ இ ஆ உ ஆ. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 47. கரூரை அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் சேர மன்னர்களின்
எத்தனை தலைமுறை பற்றி கூறுகிறது? 3ஆம் தலைமுறை பற்றி கூறுகிறது. ஆன்சர் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 48. சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவிக்கு கோயில் எழுப்பியவர் யார்? சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவிக்கு கோவில் எழுப்பியவர் யார்? சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன். 49. சோழர்கள் டேஸ் வடிவிலான செப்பு நாணயங்கள் வெளியிட்டன. சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டன. கொஸ்டின் நம்பர் 50. G8 நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்புகளில் நாடுகளில் இல்லாத ஒன்று. அப்போ G8ல் இல்லாத நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான் இல்லை, மற்றது எல்லாமே G8 நாடுகளில் இருக்குது. ஜப்பானு, ரஷ்யா, கனடா. இந்தியாவில் மக்களாட்சி எப்போது தோன்றியது? ஓகேங்களா, வேத காலத்திற்கு முன்பு. வேத காலத்திற்கு முன்பு தான் மக்களாட்சி தோன்றியது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 52. இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர். இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்தவர். ஓகேங்களா, எட்வின் லுட்டியனஸ், ஹெர்பர்ட் பேக்கர். அப்போ ஆன்சர் ஏ மற்றும் பி. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 53. கொஸ்டின் நம்பர் 53 பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 53 பொறுத்துக. தேசிய கட்சி. அப்போ தேசிய கட்சி மொத்தம் எத்தனை இருக்குன்னா 7 தேசிய கட்சி இருக்குது. எத்தனை கட்சி இருக்குது? 7 தேசிய கட்சி இருக்குது. தேசிய கட்சி 7. அப்போ இ கமா. ஒரு கட்சி முறை சீனா, இ கமா. ஓகேங்களா, இரு கட்சி முறை அமெரிக்கா, ஆ கமா. ஓகேங்களா, அழுத்த குழுக்கள் வணிக குழு, ஆ கமா. மறுபடியும் பாருங்க, தேசிய கட்சி 7, அப்போ இ. ஒரு கட்சி முறை சீனா, அப்போ இ. இரு கட்சி முறை அமெரிக்கா, அப்போ ஆ. அழுத்த குழுக்கள் வணிக குழுக்கள், அப்போ ஆ. அப்போ ஆன்சர் ஓகேங்களா, இ இ ஆ ஆ. ஆன்சர் டி. ஆன்சர் டி. டேஷ் வானொலி அலைகள் பிரதிபலிக்கிறது. இடை அடுக்கலை. எங்கே? இடை அடுக்கலை. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 55. ஓகேங்களா, நாடு மற்றும் வெப்ப சூறாவளி. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓகேங்களா வெப்ப சூறாவளி வெறும் சூறாவளின்னு சொல்கிறோம், இ கமா. பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடியது வேக்யூஸ், ஆ கமா. ஜப்பானில் டைபு, ஆ கமா. ஆஸ்திரேலியாவில் வில்லி வில்லி, இ கமா. அப்போ ஆன்சர் இ ஆ ஆ இ. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 56. கர்ஜிக்கும் 40. கர்ஜிக்கும் காற்று. கர்ஜிக்கும் காற்று என்று அழைக்கப்படுவது மேலை காற்று. ஆன்சர் பி, மேலை காற்று. சூப்பர் சைக்ளோன், அதாவது ஒடிசா புயல். ஒரிசா புயல் எந்த ஆண்டு ஏற்பட்டது? 1999 அக்டோபர் 29. 1999 அக்டோபர் 20 தான் ஒரிசா புயல் ஏற்பட்டது. வளிமண்டலத்தை கீழாக உள்ள அடுக்கு. வளிமண்டலத்தில் கீழாக உள்ள அடுக்கு கீழடுக்கு. ரிசர்வ் வங்கி சட்டம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? 1934. 1934. அடுத்த கொஸ்டின் நம்பர் 60. 1000 ஏரிகள் நிலம் என்று அழைக்கப்படுது பின்லாந்து. 61. மீன் உணவாக பிளாங்டன் அதிகம் காணப்படும் இடம் எது? மீன் சாப்பிடக்கூடிய உணவான பிளாங்டன் அதிகம் காணப்படும் இடம் எதுனா கண்ட திட்டுப்பகுதி. கண்ட திட்டுப்பகுதி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 62. கொஸ்டின் நம்பர் 62. பாருங்க, சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாதது. சார்க் கூட்டமைப்பில் உறுப்பு நாடுகளில் இல்லாதது ஒன்று சீனா. சார்க் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று சீனா. இந்தியா அதிகபட்ச சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் மாநிலம். ஆன்சர் தமிழ்நாடு. ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 64. பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம் எது? புதுப்பிக்க இயலாத வளம். பின்வருவனவற்றுள் எது முதன்மை துறை? ஓகேங்களா, சார்ந்தது அல்ல. முதன்மை துறை சார்ந்தது அல்ல. ஓகேங்களா, உற்பத்தி. மீதி எல்லாமே முதன்மை தொழில். வேளாண்மை,
சுரங்கத் தொழில், மீன் பிடித்தல். இது எல்லாமே மூணுமே முதன்மை தொழில். முதன்மை தொழிலில் சேராதது உற்பத்தி. ஆன்சர் பி. அடுத்தது, தேசிய கடல்சார் நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1996. தேசிய கடல்சார் மையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் கோவா. ஆன்சர் சி, கோவா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 68. அனல் மின் நிலையம் அதிக அளவிலான வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுத்துகிறது. ஓகேங்களா? இப்போ அனல் மின் நிலையம் மூலம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியிடுறதுனால சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. ஜப்பான் நாட்டின் பணம் எண்ணு. ஜப்பான் நாட்டினுடைய பணம் எண்ணு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 70. உலகின் மிக நீளமான பவளத்திட்டு த கிரேட் பேரியர் ரீஃப் எந்த கண்டத்தில் உள்ளது? ஆஸ்திரேலியா கண்டம். ஆஸ்திரேலியா கண்டம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 71. பொறுத்துக. நீரோட்டம். ஓகேங்களா? தென் அட்லாண்டிக். தென் அட்லாண்டிக் பென்குடா நீரோட்டம். அப்போ ஆ கமா. வட அட்லாண்டிக் கேனேரி நீரோட்டம். அப்போ ஆ கமா. தென் பசிபிக் ஹோம் போல்டு நீரோட்டம். அப்போ இ கமா. வட பசிபிக்கில் கலிஃபோர்னியா நீரோட்டம். அப்போ இ கமா. அப்போ ஆன்சர் ஆ ஆ இ இ. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 72. அடுத்த கொஸ்டின் நம்பர் 72. பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 72. பொறுத்துக. ஓகேங்களா? பல்வேந்தராய் குழு. பல்வேந்தராய் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1957. ஆ கமா. அசோக் மேத்தா குழு 1977. ஆ கமா. ஜிவி கே ராவ் குழு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1985. அப்போ இ கமா. எல்எம் சிங்வி குழு 1986. அப்போ இ கமா. அப்போ ஆன்சர் ஆ கமா ஆ இ இ. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 73. டேஷ் புவியியலின் கண் என்று அழைக்கப்படுவது. புயலின் கண் டேஷ் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது. சூறாவளி. ஆன்சர் சி, சூறாவளி. புவியின் மேற்பரப்பில் காணப்படும் வெப்பத்தின் சராசரி 14 டிகிரி செல்சியஸ். புவியினுடைய மேற்பரப்பில் காணப்படும் வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ். கொஸ்டின் நம்பர் 75. மகாவீரருக்கு முந்தைய 23வது தீர்த்தங்கரர் பார்சவநாதர். ஆன்சர் பி, பார்சவநாதர். 76. காற்றின் செங்குத்து அசைவினை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. காற்றோட்டம். ஆன்சர் சி, காற்றோட்டம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 77. சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. புகழூர் கல்வெட்டு. பருவக்காற்று என்பது டேஷ். ஓகேங்களா? காலமுறை காற்று. காலமுறை காற்று. அடுத்த கொஸ்டின் நம்பர் 79. காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் யார்? கரிகாலன். 80. அனைத்து வகை மேகங்களும் டேஸில் காணப்படுகிறது. கீழடுக்கில். அனைத்து வகை மேகங்களும் கீழடுக்கில் காணப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 81. கொஸ்டின் நம்பர் 81 பாருங்க. ஓகேங்களா? பொறுத்துக. ஓகேங்களா? மும்மணிகள் என்பது நம்ம எதை சொல்கிறோம்? திரிரத்தினம். திரிரத்தினம். அப்போ ஆ கமா. திரிபீடம் என்பது 3 கூடைகள். இ கமா. ஓகேங்களா? ஹீனயானம் என்பது சிறிய பாதை. ஆ கமா. மகாயானம் என்பது பெரிய பாதை. இ கமா. அப்போ ஆன்சர் ஆ கமா இ கமா ஆ கமா இ. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 82. கொஸ்டின் நம்பர் 82. இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை எங்குள்ளது? ஓகேங்களா? இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை எது? பாகுபலின்னு சொல்லலாம், அல்லது கோமதீஸ்வரர் சிலைன்னு சொல்லலாம். அப்போ ஆ மற்றும் ஆ. ஆன்சர் சி. சமண பிரிவில் திகம்பரர் என்பது திசையை ஆடையாக உடுத்தியவர். ஆன்சர் பி. திசையை ஆடையாக உடுத்தவர்கள் தான் திகம்பரன்னு சொல்கிறோம். சரியான தேர்வு செய்க. யாங் டிசி
யாங்டிசி ஆறு சீனாவின் துயரம் என அழைக்கப்படுகிறது. தப்பு. ஊடி சீன பெருஞ்சுவரை கட்டினார். தவறு. சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர். சரி. தாவேசத்தின் நிறுவியவர் மினியாஸ் என்ற சீன மரபு. தப்பு. ஆன்சர் 3 மட்டும் சரி. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 85. ஜீனர் என்பதன் பொருள். ஜீனர் என்பதன் பொருள் உலகை வென்றவர். அடுத்து பொறுத்துக. குடியிருப்பு பகுதி வடிவம், சமவெளி பள்ளத்தாக்கு பகுதி, ஓகேங்களா, செவ்வக வடிவம். அப்போ ஆ கமா. அடுத்தது ஆறு ஒன்றாக சேருமிடம். ஆறு ஒன்றாக சேருமிடம் முக்கோண வடிவம். அப்போ இ கமா. அடுத்தது ஏரிகள் குளங்கள் வட்டங்கள், அதாவது வட்ட வடிவம். ஆ கமா. சாலை தொடர்வண்டி. சாலை தொடர்வண்டி நேர்கோட்டு வடிவம். நேர்கோட்டு வடிவம். அப்போ ஆன்சர் ஆ கமா இ கமா ஆ கமா இ. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 87. கொஸ்டின் நம்பர் 87. அப்பர் தாக்கத்தால் யார் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறினார்? மகேந்திரவர்மர். கோமதீஸ்வரரை சிலையின் உயரம். கோமதீஸ்வரர் சிலையின் உயரம் 57 அடி. 57 அடி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 89. கொஸ்டின் நம்பர் 89 பாருங்க. செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுவது. இடைப்பட்ட திரள் மேகங்கள். இடைப்பட்ட திரள் மேகங்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 90. பொறுத்துக. தனிநபராட்சி. தனிநபராட்சி எங்கன்னா வட கொரியா. வட கொரியா. ஆ கமா. வாக்குரிமை எத்தனை வயசு? 18 வயது. அப்போ இ கமா. சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரம். ஆ கமா. மதகுருமார்களின் ஆட்சி வாடிகான் சிட்டி. அப்போ இ கமா. அப்போ ஆன்சர் ஆ இ ஆ இ ஆ இ. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 91. தேசிய வாக்காளர் தினம். தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1920. 1920. அடுத்த கொஸ்டின் நம்பர் 93. யாருடைய ஆட்சி காலத்தில் புத்த மதம் 2ஆக பிரிந்தது? கனிஷ்கருடைய காலம். ஆன்சர் ஏ. புத்தரின் நெருக்கமான சீடராக இருந்தவர் யார்? ஆனந்தன். ஆன்சர் பி ஆனந்தன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 95. கொஸ்டின் நம்பர் 95. கட்டாய கல்வி உரிமை சட்டம். கட்டாய கல்வி உரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தானா? 2009. இ கமா. போஸ்கோ சட்டம் எப்போ கொண்டு வந்தானா? 2012. இ கமா. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. ஆ கமா. இன ஒதுக்கல் கொள்கை 1990. ஆ கமா. மறுபடியும் பாருங்க. கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009. போஸ்கோ சட்டம் 2012. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. இன ஒதுக்கல் கொள்கை 1990. அப்போ ஆன்சர் இ கமா இ ஆ ஆ. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 96. ஓகேங்களா. பௌத்த மதமும் சமண மதமும் காலத்தில் என்றொரு பிரிவு தோன்றியது. அசிவீகம். ஆசிவீகம். ஆசி பாகம். மகாவீரர் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் பிம்பிசாரர். மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் பிம்பிசாரர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 98. கொஸ்டின் நம்பர் 98. ஓகேங்களா. நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? மகா பத்மநாத நந்தர். அர்த்தசாஸ்திரம் என்னும் நூலை எழுதியவர் கௌடில்யர்னு சொல்லலாம், அல்லது ஜானகியர்னு சொல்லலாம், அல்லது விஷ்ணுகுப்தர் என்று சொல்லலாம். 3 ஒரே பேர் தான். ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் டி அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 100. பழமையான மதமாகும். ஜிண்டோ மதம். வெற்றியின் நகரம்
விஜயநகரம். வெற்றி நகரம் விஜயநகரம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 102. எந்த ஆண்டு குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையில் பெரியார் செயல்படுத்தினார்? 1919. ஊராட்சிகள் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் யார்? மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 104. டேஸ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்தரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது? சோழர் ஆட்சி காலத்தில். 105. இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர்? போர்ச்சுகீசியர். கொஸ்டின் நம்பர் 106. ஓகேங்களா? சமவேளைக்கு சம ஊதியம் குறிக்கும் பிரிவு 39 பி. அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன? 11 அடிப்படை கடமைகள் உள்ளன. 11 அடிப்படை கடமைகள் உள்ளன. கொஸ்டின் நம்பர் 108. உயிர்கோளத்தின் மிக சிறிய அலகு எது? ஓகேங்களா? இதில் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அதாவது சூழ்நிலை மண்டலம், பல்லுயிர் தொகுதி, சுற்றுச்சூழல், இதில் எதுவுமே இல்லை. 109. ஐநா சபையின் படி டேஸ் வயது நிறைவு பெறுவோரோ குழந்தை ஆவார்? 18 வயது நிறைவு பெறாதவர் குழந்தை ஆவார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 110. எந்த மொழியிலிருந்து டெமோக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டது? கிரேக்க மொழியிலிருந்து. 111. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? 2007. 2007. கொஸ்டின் நம்பர் 112. போர்ச்சுகீசின் மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் டேஸ் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார்? 2ஆம் ஜான். 113. டேஸுக்கான நோபல் பரிசு கைலா சத்யார்த்தா மற்றும் மலாலாவுக்கு கொடுக்கப்பட்டது? 2 பேர்த்துக்கு, மலாலாவுக்கும் கைலா சத்யார்த்துக்கும் அமைதிக்கான விருது. எப்போ கொடுத்தாங்கன்னா 2014 2 பேர்த்துக்குமே கொடுத்தாங்க, கைலா சத்யார்த்துக்கும் மலாலாவுக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 114. மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர் மக்கள். 115. மக்களாட்சி இந்தியாவின் முதல் தேர்தலில் மொத்தம் 489 இடங்களில் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் பிடித்து வெற்றி பெற்றது? ஓகேங்களா? 364. 364. அடுத்த கொஸ்டின் நம்பர் 116. டேஸ் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் பிளேக் என்ற கொள்கை நோயினால் 30 to 60% மக்கள் இறந்தனர்? 14ஆம் நூற்றாண்டு. 14ஆம் நூற்றாண்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 117. கொஸ்டின் நம்பர் 117 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 117. வருவாய் செலவினங்களுக்கும் பொறுப்பான அதிகாரி டேஸ் என்று அழைக்கப்பட்டார்? கார்த்தர். கார்த்தா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 118. பொறுத்துக புல்வெளி மற்றும் நாடு. பிரெய்லி புல்வெளி எங்கே இருக்குதுன்னா வட அமெரிக்கா. அப்போ ஆ கமா. பாம்பஸ் புல்வெளி அர்ஜென்டினா. இ கமா. ஸ்டெப் புல்வெளி ஆஸ்திரேலியா. ஆ கமா. ஸ்டெப்பி புல்வெளி யுரோசியா. இ கமா. மறுபடியும் பாருங்கள். பிரெய்லி புல்வெளி எங்கே இருக்குது? வட அமெரிக்கா. பாம்பஸ் புல்வெளி அர்ஜென்டினா. டவுன்ஸ் புல்வெளி ஆஸ்திரேலியா. ஸ்டெப்பி புல்வெளி யுரோசியா. அப்போ ஆன்சர் ஆ கமா இ கமா ஆ கமா இ. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 119. புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி. புவியினுடைய குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி துந்தர பிரதேசம். புத்தர் யாருடைய முந்தைய அவதாரமாக கருதப்படுகிறார்? போதி சத்துவர். கொஸ்டின் நம்பர் 121. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு? 324. அலெக்சாண்டரின் தளபதி யார்? செல்யூக்கஸ் நிக்கோடர். அலெக்சாண்டருடைய தளபதி யார்? செல்யூக்கஸ் நிக்கோடர். கொஸ்டின் நம்பர் 123. அசோகர் புத்த மதத்திற்கு மாற காரணமானவர் யார்? உபகுப்தர். 124. வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிர்களை கொண்டு
ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோர் சிதைப்போர்கள். சிதைப்போர்கள். கொஸ்டின் நம்பர் 125. பாலைவன தாவரம் வளரும் சூழல். பாலைவன தாவரத்தில் வளரும் சூழ். குறைந்த அளவு ஈரப்பசை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 126. கொஸ்டின் நம்பர் 126. ஜோசப் பிரிக்ஸ்லி டேஸ் ஆண்டு ஆக்சிஜன் உள்ள வாயு என்பதை கண்டறிந்தார். 1774. அடுத்த கொஸ்டின் நம்பர் 127. பொறுத்துக. எண்வழி பாதை. ஓகேங்களா? எண்வழி பாதை அப்படிங்கிறது பாருங்க. எண்வழி பாதை என்பது தூய மனநிலை அடைவதற்கான பாதை. அப்போ பாகுபலி மிக உயரமான சமண சிலை. வசந்தம் இலையுதிர்கால வரலாற்று பதிவேடு. ஓகேங்களா? அரசில் அறநெறிகள் சட்டத்தின் தொகுப்பு. அடுத்தது ஜெயின் அவதாஸ். இச்சட்டம் புராணம் அடங்கிய புனித இலக்கியம். ஜென் அவதாஸ் முதல், அதாவதுனா ரிஷிபதேவர் என்பது முதல் தீர்த்தகர். ரிஷிபதேவர் என்பது முதல் தீர்த்தகர். அப்போ ஆன்சர் ஆ இ ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 128. காமரூபம் என அழைக்கப்படும் இந்திய மாநிலம் அஸ்ஸாமு. 129. அசோகரது மொத்த கல்வெட்டுக்கள் எத்தனை? 33. அடுத்த கொஸ்டின் நம்பர் 130. புவியை சூழ்ந்து காணப்படும் டேஸ் படலம் வளிமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. காற்று படலம். 131. புவியை வளிமண்டலம் சூழ்ந்து காணப்படுவதற்கு அதன் டேஸ் காரணமாகும். ஈர்ப்பு விசை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 132. டேனியல் ரூதர்போர்டு டேஸ் ஆண்டு வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வாயு உள்ளது என்பதை கண்டறிந்தார். 1772. அடுத்த கொஸ்டின் நம்பர் 133. பொறுத்துக. கீழ் அடுக்கு 8 கிலோமீட்டர்லேருந்து 18 கிலோமீட்டர் வரை. மீள் அடுக்கு 50 கிலோமீட்டர். இடை அடுக்கு 50 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர். வெப்ப அடுக்கு 600 கிலோமீட்டருக்கு மேலே. அப்போ வரிசையாக இருக்குது. ஆன்சர் ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 134. கொஸ்டின் நம்பர் 134. ஓகேங்களா? பொறுத்துக. அது வளிமண்டலம் டேஸ் அடுக்குகளை கொண்டது. வளிமண்டலம் எத்தனை அடுக்குகளை கொண்டது? 5 அடுக்குகளை கொண்டது. அடுத்து 136. பொறுத்துக. 136. பொறுத்துக. வாக்களிக்கும் உரிமை என்பது சுதந்திர உரிமை. அப்போ ஓகேங்களா? இந்து வாரிசு உரிமை திருத்தம் 2005. குழந்தை தொழிலாளர். ஓகேங்களா? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை. பன்னாட்டு உரிமை. அப்போ ஆன்சர் இ ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 136. ப்ரோபோஸ் டேஸ் என்ற சொல்லுக்கு பொருள் மாறுதல் என்று பொருள். கிரேக்கம் என்ற சொல்லுக்கு. அடுத்து பாருங்க 137. கீழடுக்கு துருவ பகுதியிலிருந்து டேஸ் கிலோமீட்டர் உயரம் அளவிலும் நிலநடுக்கோட்டு பகுதியில் டேஸ் கிலோமீட்டர் உயரம் வரையிலும் காணப்படுகிறது. கீழடுக்கு 8 கிலோமீட்டர்லேருந்து 18 கிலோமீட்டர் வரை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 138. அனைத்து வானிலை நிகழ்வுகளும் நடைபெறும் அடுக்கு. கீழடுக்கு. வானிலைகள் உருவாகும் அடுக்கு. கீழ் அடுக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 140. கீழடுக்கின் மேல் எல்லை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ட்ரோபோஸ்பியர். கீழடுக்கினுடைய மேல் எல்லை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ட்ரோபோஸ்பியர். கீழடுக்கின் காணப்படும் மேலடுக்கு வெப்ப அடுக்கு. ஆன்சர் சி. வெப்ப அடுக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 142. இடையடுக்கிற்கு மீசோஸ்பியர் மேல் அடுக்கு எதுனா
வெப்ப அடுக்கு. ஆன்சர் சி, வெப்ப அடுக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 143. கொஸ்டின் நம்பர் 143. மீளடுக்கில் ஓசோன் கூறுகள் அதிகம் உள்ளதால் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஓசோ அனோஸ்பியர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 144. மீளடுக்கு ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு எதுவாக உள்ளது? அவ்வடுக்கின் மேல் எல்லை டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஸ்ட்ரோபோஸ்பியர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 145. பொறுத்துக. ஜல் புயல் பார்த்தீங்கன்னா சென்னையில் 2010. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தானே புயல் கடலூரில் 2011. நீலம் புயல், அதை பார்த்தீங்கன்னா நீலம் புயல் மகாபலிபுரம் சென்னையில் 2012. மாதி புயல் 2013. வர்த்தா புயல் 2016. அப்போ வரிசையாக இருக்குது ஆன்சர். ஈ உ. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 146. உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் ஜிபிஎஸ் பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் 24. 147. ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தது வர்த்தகத்திற்காக. எதுக்காக? வர்த்தகத்திற்காக. கொஸ்டின் நம்பர் 148. நிலநடுக்கோட்டிலிருந்து 5 டிகிரி வட தென் அச்சங்களுக்கும் இடையே காணப்படும் பகுதி டேஸ் மண்டலமாகும். நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலம். அடுத்து 149. காற்றின் கிடையான நகர்வதால் வெப்பம் கடத்தப்படுவது வெப்ப கிடையசைவு. 150. புவியின் மேற்பரப்பில் டேஸ் விழுக்காடு வெப்பம் பகுதிகளாக காணப்படுகிறது. 50 விழுக்காடு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 151. கொஸ்டின் நம்பர் 151 பாருங்க. குடிப்பதற்கு உகந்த நீரை டேஸ் என்று அழைப்பர். நன்னீர் என்று அழைப்பர். புவியிலிருந்து பெறப்படும் வானுலை அலைகள் எந்த அடுக்கிலிருந்து புவிக்கு திரும்ப அனுப்பப்படுகின்றன? எடை அடுக்கு. எந்த அடுக்கு? எடை அடுக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 153. வெப்ப அடுக்கின் கீழ் பகுதிகளில் வாயுக்களின் அளவு சீராக காணப்படுவதால் இது டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஹோமோஸ்பியர். 154. ஒவ்வொரு 165 சென்டிமீட்டர் 165 மீட்டர் உயரத்திற்கு 1 செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது. இது 1 டிகிரி செல்சியஸ். 155. பருவமழை பொய்ப்பின் காரணம் டேஸ் ஏற்படுகிறது. வறட்சி ஏற்படுகிறது. 156. கடலில் இருந்து காற்று மதிய வேளைகளில் நிலத்தை நோக்கி வீசுகின்றன. இது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கடற்காற்று. அடுத்து 157. நிலத்திலிருந்து காற்று கடல் பகுதியை நோக்கி வீசுகின்றன. இது கேட்கலா நிலக்காற்று. அடுத்து கொஸ்டின் நம்பர் 158. வானிலை மற்றும் காலநிலையின் கூறுகள். வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்று, மேகம், மொழிப்பொழிவு, மழைப்பொழிவு, ஈரப்பதம். ஆன்சர் டி, அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 159. வெப்பத்தின் அளவு டேஸ் போன்ற அலையினால் அளக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஃபாரன்ஹீட், செல்சியஸ். ஆன்சர் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 160. கொஸ்டின் நம்பர் 160. காற்று தொகுதியின் சுழற்சியின் காரணமாக வெப்பம் கடத்தப்படுவது எது? வெப்பச்சலனம். வெப்பம் பரவும் முறைகள் எத்தனை? 3. வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சல். வெப்பம் பரவும் முறைகள் 3. வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சல். 162. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. அமைதி மண்டலம் என்று அழைக்கப்படுவது நிலக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலத்துக்கு தான் அமைதி மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 164. மறைநீர் எனும் பதம் 1990ஆம் ஆண்டில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? டோனி ஆலன். ஓகேங்களா? 165. சுனாமி என்பது ஜப்பான் மொழி சொல். இதில் நாமி என்பதன் பொருள் அலை. ஆன்சர் பி, அலை. கொஸ்டின் நம்பர் 166. நாட்டின் டேஸ் பகுதிகள் வறட்சியினால் பாதிக்கப்படுகின்றன.
1/3. 167 இந்தியாவில் சுமார் டேஸ் நிலப்பரப்பு நிலச்சரிவு அபாயத்திற்கு உள்ளடக்கிய பகுதியாகும். 15% நிலப்பரப்பு. 168 ஓகேங்களா. இந்தியாவின் பழமையான தொழில் நெசவு தொழில். வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையில் நோக்கி வீசும் காற்றுகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கோல் காற்று. இது கோல் காற்று. கொஸ்டின் நம்பர் 170 காற்றின் வகைகள் எவை? கோல் காற்று, காலமுறை காற்று, மாறுதலுக்குட்பட்ட காற்று, தலக்காற்று. ஆன்சர் அனைத்தும். ஆன்சர் டி அனைத்தும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 171. கொஸ்டின் நம்பர் 171 ஓகேங்களா. பாருங்க, பொறுத்துக. மேலை காற்று 40 டிகிரியை கர்ச்சிக்கும் 40ன்னு சொல்கிறாங்க. 50 டிகிரி சீரும் 50ன்னு சொல்கிறாங்க. 60 டிகிரிக்கு கதிரும் 60ன்னு சொல்கிறாங்க. வலுவிழந்த காற்று துருவ கீழை காற்று. அப்போ வரிசையாக இருக்குது. ஆ இ ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 172 கோல் காற்றுகளுக்கு எடுத்துக்காட்டு. கோல் காற்றுகளுக்கு எடுத்துக்காட்டு வீபார காற்று, மேலை காற்று, இன்னொன்று துருவ கீழை காற்று. ஆன்சர் டி அனைத்தும் சரி. ஆன்சர் டி அனைத்தும் சரி. 173 டேஸ் ஆண்டுக்கு ஒவ்வொரு நாடும் சூறாவளிக்கு பெயர் சூட்டும் பெயர் பட்டியலை தொகுத்தன. 2004 இருந்து தான் புயலுக்கு, அதாவது சூறாவளிக்கு பெயர் வச்சாங்க. 2004 இருந்து. கொஸ்டின் நம்பர் 174 பின்வருவனவற்றுள் எது பண்டைய காலத்தில் கற்றலுக்கு முக்கிய மையமாக இருந்தது? குருகுலம். 175 பருவத்திற்று ஏற்ற தன் திசையை மாற்றிக்கொள்வதும் தன்மையுடைய காற்று. காலமுறை காற்று அல்லது மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சைக்ளோன் எனும் சொல் ஒரு சொல்லில் இருந்து டேஸ் கிரேக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சுருண்ட பாம்பு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 177 ஓகேங்களா. பெண் குதிரை வாள்கள் என்று அழைக்கப்படும் மேகம். பெண் குதிரை வாள்கள் என்று அழைக்கப்படும் மேகம் கீற்று மேகங்கள். 178 ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையை குறைக்கப்படுகிறது என்றவர் ஜான் எஃப் கென்னடி. ஆன்சர் ஏ ஜான் எஃப் கென்னடி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 179 புவியின் சுழற்சி காரணமாக காற்று தான் வீசும் பாதையில் இருந்து விலகி வீசும் டேஸ் என்கிறோம். கொரியாலிஸ் விளைவு. 180 வட மற்றும் தென் அரைக்கோளத்தின் துணை வெப்பமண்டல உயரழுத்த மண்டலத்தில் இருந்து நிலநடுக்கோட்டிற்கு தாழ்வழுத்த மண்டலத்தை நோக்கி வீசும் காற்று வீபார காற்று. ஆன்சர் ஏ வீபார காற்று. அடுத்து 181 தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 182 ஓகேங்களா. குதிரை அச்சங்கள் என்று அழைக்கப்படும் மண்டலம் துணை வெப்ப உயர் அழுத்த மண்டலம். நைல் நதி உற்பத்தி ஆகும் இடம் ஓகேங்களா. விக்டோரியா ஏரி. நைல் நதி உற்பத்தி ஆகும் இடம் விக்டோரியா ஏரி. 184 பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிப்பது வணிபம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த மக்கள் தொகை கொண்டுள்ள மாவட்டம் பெரம்பலூர். ஆன்சர் டி பெரம்பலூர். கொஸ்டின் நம்பர் 186 எகிப்தை நைல் நதியின் நன்கொடை என்று அழைத்தவர் ஹெரோடோட்டஸ். பெரிப்ளஸ் என்பது பண்டைய கிரேக்க நூலாகும். கொஸ்டின் நம்பர் 188 உழவர் சந்தை எங்கு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது? மதுரை. தமிழ்நாட்டின் முதன்மை மீன்பிடி துறைமுகம் தூத்துக்குடி. கொஸ்டின் நம்பர் 190 தமிழ்நாடு செய்தித்தாள் நிறுவனம் TNPL இயங்கி வருகிறது. இது ஒரு பொது நிறுவனம். 191 நெசவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாவட்டங்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஓகேங்களா. பொள்ளாச்சி. ஓகேங்களா. ஆன்சர் பி பொள்ளாச்சி. மீது எல்லாமே திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர் எல்லாமே நெசவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கக்கூடிய மாவட்டம். அதில் பொருந்தாதது தான் பொள்ளாச்சி. அடுத்து 192 புவி தினம் ஏப்ரல் 22. அடுத்த கொஸ்டின் நம்பர் 193. கொஸ்டின் நம்பர் 193 மனிதனின் உயிர்கோளம் என்ற திட்டத்தை யுனெஸ்கோ எந்த வருடம்
1977. ஓசோன் தினம் ஓகேங்களா, செப்டம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 195. விவசாயம் மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலம் புதிய கற்காலம். 196. பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னேற்றம் ஹோமோ செப்பியன்ஸ். கொஸ்டின் நம்பர் 197. மனிதனின் தோற்றமும் என்ற நூலை எழுதியவர் சார்லஸ் டார்வின். எந்த நூலில் தமிழகத்தின் துணிகள் நெய்யப்பட்ட குறித்த காலம் தகவல் உள்ளது? பெரிப்ளஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 199. புலிமான் கோப்பை நடுக்கல் எந்த மாவட்டத்தில் காணப்பட்டது? தேனி மாவட்டம். 200. மாநில பேரிடர் மேலாண்மையின் தலைவர் யார்? முதலமைச்சர். ஓகேங்களா, இத்துடன் பார்த்தீங்கன்னா 9th புக்கில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸை வினா விடை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.